கைஸ் 3 பீஸுமே நம்ம வந்து வாங்கியாச்சுங்க. எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபா மேலே போட்டிருக்குங்க. வந்து ஹை வோல்டேஜாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த ஹை வோல்டேஜ் கரண்ட் வந்து இந்த கேஸ் கூட மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு இந்த வேவ் மாதிரி தெரியுது பாருங்கள். எலக்ட்ரிக் பைக் கூட வந்து சந்தையில் வந்து கிடைக்குது. ஸோ எவ்வளோன்னு கேட்டால் ஒரு பீஸ் வந்து 20 ரூபா சொன்னாங்க. ஒரு 5-6 டேப் இருந்தது ஒரே மாடலில். ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா கம்மி ரேட்டு தாங்க. இது வந்து ஒரு சின்ன மினி கூலருங்க. இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து பேட்ரி ட்ரை ஆகிருக்குங்க. வந்து பார்த்திங்கன்னா இன்டெல் i5 இதை வந்து எடுத்தோன்னா கண்டிப்பாக வந்து இதை ரெடி பண்ணிடலாங்க. ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பல்லாவரம் சந்தைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ காலையிலேருந்தே வந்து சந்தைக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு டபுள் மைண்டாக இருந்தது. ஸோ நம்மக்கிட்ட கொஞ்சம் நிதி பற்றாக்குறையாக இருக்கிறதால யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்படி இப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்ககிட்டலாம் வந்து பேசி ஃபண்டு ரெடி பண்ணிக்கிட்டு பல்லாவரம் சந்தைக்கு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ பேசி பிரெயின் வாஷ் பண்ணி கொஞ்சம் பணத்தை ஆட்டையை போட்டுக்கிட்டு பல்லாவரம் சந்தைக்கு வந்தாச்சுங்க. முதல்ல வந்தது இந்த கடைக்கு தான் வந்தோம். இங்கே வந்து இந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுற ஒரு கட்டில் மாதிரி, அதாவது சின்னதாக இருக்கும் இது. ஸோ தவறி வந்து வெளியே வந்து விழுந்துடக்கூடாது அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் ஹைட்டாக கொடுத்துருப்பாங்க. 2500 ரூபா சொல்லியிருந்தார் விலை. பார்க்குறதுக்கும் வந்து பெருசாக வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்தின மாதிரி தெரியல. ஸோ லைட் யூஸ் தான் பண்ணியிருப்பாங்க பொழுது. அந்த பெட்டு மட்டும் கொஞ்சம் பழசாக இருந்த மாதிரி இருந்ததுங்க. ஸோ 2500 சொன்னார். அப்படி இப்படின்னு பேசினா ஒரு 200-300 கம்மியாகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த இன்ஃபோகஸ் ப்ரொஜெக்டர் இருக்குங்க. இந்த ப்ரொஜெக்டர் வந்து நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குங்களாமா. ஸோ ரிமோட்டு, அக்சசரிஸு எல்லாமே வந்து செட்டாகவே நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு இந்த ப்ரொஜெக்டரை வந்து நான் அப்படியே திருப்பி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இந்த இதில் இருக்குது. கொஞ்சம் ஓல்டு மாடல் தாங்க இது. ஸோ இப்போ வரதுலலாம் வந்து ப்ளூடூத்து, ஹாட்ஸ்பாட்டு, அதுக்கப்புறமா HDMI, அதுக்கப்புறமா USB போட்டு எல்லாம் போட்டுமே வந்துடுச்சு இப்போது. ஸோ இது வந்து கொஞ்சம் பழைய மாடல் தான். ஸோ ஓகே, பேசினா கொஞ்சம் ரேட் எனக்கு தெரிஞ்சு கம்மியாகும். தேவைப்படுறவங்க வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். நான் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அப்புறமா இந்த பிரிண்டர் வந்து 1000 ருபீஸுங்களா. இந்த கெனான் இருக்குது பாருங்கள், அது வந்து 6500 சொல்லியிருக்காருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து என்ன ப்ராடக்ட்னு எனக்கு கொஞ்சம் தெரிய ஐடியா இல்லை. இது பார்க்க வந்து நடுவில் ஒரு கிளாஸ் மாதிரியும் சுற்றி ஒரு 4 பல்ப்பு மாதிரி இருந்தது. ஸோ மேபி எதனா இந்த மேக்கப் யூஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்களா அதுக்கான்னு தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய ஹோம் அப்ளைன்ஸ் பொருள்லாம் வந்து இவர்கிட்ட நிறைய வச்சுருந்தாரு. ஸோ அதை பார்த்து முடிச்சது நம்ம வந்து அடுத்த கடைக்கு வந்துவிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடையில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச நிறைய பொருட்கள் வந்து கிடச்சிதுங்க இந்த வாரம். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்லாம் வந்து இந்த கடையில் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ வந்ததுமே வந்து ஒரு 6 பீஸு RC ஹெலிகாப்டர் ஒன்று பார்த்தேங்க. ஸோ பார்த்தோன்னே வந்து செக் பண்ணி பார்த்தேன், உள்ளே எல்லாத்தையுமே எடுத்து அதில் ஒரு 3 பீஸ் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி ஸோ இது வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து 600 ருபீஸ் சொன்னார். ஸோ 3த்தையுமே நான் வந்து ஒரு ரேட் பேசி நான் வாங்கியிருக்கேங்க. ஸோ நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா 550க்கு வாங்கினேன். ஸோ ஓகே, 550 வந்து நல்ல ரேட்டு தான் அப்படின்னு வந்து நான் இதை வந்து கொடுத்துட்டு வாங்கிட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப டாய் கேட்டகரி கிடையாது. ஒரு 14 இயர்ஸ் மேலே கொஞ்சம் நல்லா ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது நான் வாங்கினேன். ஸோ ப்ளஸ் வந்து ஜைரோஸ்கோப் சென்சார் இருக்குது. ஸோ இது வந்து லெஃப்ட்டு ரைட்டு அப்படிலாம் வந்து திரும்பும். ஸோ அதனால் வந்து இந்த RC ஹெலிகாப்டர் நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு புல்லட் மாதிரி ஒரு பைக் ஒன்று பார்த்தேங்க. இது வந்து நம்ம இந்த நெட்டு, போல்டு, பேரிங்கு இதெல்லாம் வச்சு செஞ்சுருக்குறாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது, யூனிக்காக இருந்தது. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஷோகேஸில் அந்த மாதிரி எங்கேயாவது வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து அதையுமே நான் வந்து வாங்கிட்டேங்க. கைஸ், நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ. ஸோ நம்ம வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய மார்க்கெட் வீடியோஸ், ரிப்பேர் வீடியோ இதெல்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு இம்போர்ட்டட் டேங்க், ஃபிஷ் டேங்க் ஒன்று பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த டேங்க் வந்து 3000 ருபீஸ் சொன்னாருங்க. 3000 ருபீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டபுள் ஆம்ப்ளிஃபையர் ஒன்று இருந்தது. ஸோ இது வந்து நிறைய இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதுக்கப்புறமா கிட்டார் ப்ளே பண்ணுறவங்க, ஸோ அவங்களாம் வந்து இதை வந்து அப்படியே கேரி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது இருந்தது. ஸோ இந்த பைக்கை வந்து அப்படியே ஒரு சின்னதாக அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ எவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அந்த சின்ன சின்ன நெட்டு, போல்டு, பேரிங்கு இதெல்லாம் வச்சு வெல்டு பண்ணி எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. கைஸ் 3 பீஸுமே நம்ம வந்து வாங்கியாச்சுங்க. எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபா மேலே போட்டிருக்குங்க. ஸோ இது வந்து நமக்கு ஓகே ஆகுதா அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்க்கலாம் வீட்டுக்கு போயிட்டு எப்படி இருக்குதுன்ட்டு. ஆனால் எதுலேயுமே வந்து பேட்ரி இல்லைங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணி தான் அவர் கொடுத்தாரு. இதில் வந்து பேட்ரி இல்லை அப்படின்ட்டு. காய்ஸ், அடுத்ததாக ஒரு பொருள் காட்டுறேன் பாருங்கள். எனக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த பொருளை வந்து வாங்கணும்னு ஆசை. ஆனால் இன்றைக்கி பல்லாவரத்தில் நான் பார்ப்பேன்னு வந்து நினச்சி கூட பார்க்கலங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்மா பால். இது வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். வீடியோவோட எண்டில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் இது என்ன கேஜெக்ட்டு, எதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு.
சார் நான் வந்து என்ன நினச்சேன், சைடில் உள்ளே வச்சுருந்தாரு. இது வந்து ஒரு சின்ன ஃபிஷ் டேங்க்குன்னு நினச்சேன். அப்புறம் மேலே தூக்கி எடுத்து பார்க்கும்போது தான் வந்து இது ஒரு பிளாஸ்மா பாலு. ஸோ இது வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒர்க் ஆச்சுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஸோ நீங்கள் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை பார்த்தா என்னப்பா தெரியுது? ஒரு லேம்பு மாதிரி தெரியுது. லேம்பு மாதிரி தெரியுதா? ஆமாம். ஆனால் இதில் வந்து நீ கை வச்சேன்னு வச்சுக்கேன், தலையில் இருக்கிற முடியெலாம் கொட்டிட்டோம். ஐயோ. ஆமாம், முடி வெட்ட தேவையில்ல. ஆமாம். மக்களே, டேடியை வந்து கொஞ்சம் சும்மா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். எது சொன்னாலும் நம்புறாருங்க டேடி. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பைக் ஒன்று இருந்ததுங்க, எலக்ட்ரிக் பைக்கு. எலக்ட்ரிக் பைக் கூட வந்து சந்தையில் வந்து கிடைக்குது. இது கொஞ்சம் ரிப்பேராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் அவுட்ரு வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. 12,000 சொன்னார் இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிலிப்ஸு பார்ட்டி ஸ்பீக்கர் மாதிரி ஒன்று இருக்குல்ல. ஸோ இது வந்து நல்லா பாடிட்டே இருக்குது. சவுண்டு கேளுங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. 2,500 ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஹெவி சவுண்டுங்க அந்த பிலிப்ஸு. 2,500 சொன்னார் அது. ஸோ அடுத்த கடையில் வந்து இந்த பிலிப்ஸோடைய பூம் பாக்ஸ் ஒன்று இருந்ததுங்க. ஸோ இதுவுமே வந்து அவுட்டர்லாம் வந்து ஓகேவா அப்படி இருக்க மாதிரி தான் தெரிஞ்சுது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பலவர சந்தையில் மழை வந்து கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு பேஞ்சதால் நிறைய பொருட்கள் வந்து கொஞ்சம் நனைஞ்சி தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால் நம்ம வாங்குறது கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. ஸோ என்ன பண்ணுறது, அவங்களும் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ டக்குன்னு மழை வந்தோன்னே எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாதுல்ல. ஸோ நம்மளும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து வாங்கிக்கணும். ஸோ இங்கே வந்து என்னென்ன பொருட்கள்லாம் இருந்தது அப்படின்னு வந்து காட்டுற பாருங்க. ஸோ இங்கே வந்து நிறைய இந்த CPU, அதுக்கப்புறமா மொபைல் ஃபோன்ஸு, கேமரா, ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஏசி ஒன்று பார்க்க முடிஞ்சுது. TCL இன்வெர்டர் ஏசி போல் இருக்குது இது. ஸோ 3 ஸ்டார் ஏசி. இந்த ஏசி வந்து 9,000 சொன்னாருங்க. ஸோ நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. 9,000 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். 3 ஸ்டார் ஏசி. ஸோ அப்புறமா ஒரு சோனியோடைய CRT டிவி ஒன்று இருந்ததுங்க. இந்த CRT டிவியுமே வந்து நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதுங்களா. ஸோ 2,000 சொல்லியிருந்தார் இது. ஸோ இப்போல்லாம் வந்து CRT டிவி வந்து கொஞ்சம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷம் 20 வருஷம் சாலிடாக ஓடி இருக்கும். ஆனாலுமே வந்து எந்த அளவுக்கு பக்காவாக இருக்குது பாருங்களேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு டாய் ஃபுட்பால் மாதிரி ஒன்று பார்த்தேங்க. இது வந்து அப்படியே நம்ம டைப் சி போட்டிருக்கோம் அது. ஸோ கீழே விட்டோன்னு வச்சிங்களேன், நம்ம எட்டி வச்சோன்னா அப்படியே ஃபுட்பால் மாதிரி போயிட்டு திரும்பவும் வரும். கைஸ், அப்புறமா ஒரு கடையில் வந்து இந்த பல்ஸ் மீட்டர் வந்து நிறைய கொட்டி வச்சுருந்தாங்க. ஸோ எவ்வளோன்னு கேட்டால் ஒரு பீஸ் வந்து 20 ரூபா சொன்னாங்க. ஸோ 20 ரூபாய்க்கு வந்துருச்சு பாருங்களேன். கொரோனா டைமில் வந்து இது வந்து என்ன ரேட்டு விற்றுதுன்னு எல்லாருக்குமே தெரியுங்க. 400 ரூபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வரைக்கும் கூட வந்து பல்ஸ் மீட்டர் வந்து விற்றுட்ருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவர சந்தையில் வந்து 20 ரூபாய்க்கு இருக்குதுங்க, போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ எக்கச்சக்கமாக இருந்தது. ஒரு 4 பீஸ் வாங்கினா கூட வந்து 4ல் 2 ஆச்சில் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து நிறைய இந்த பைக்கு டயரு, அதுக்கப்புறமா அலாய் வீலு அப்படியே வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு செட்டாக அப்படியே ஃப்ரண்ட்டு பேக்கு அலாய் வீல் வந்து பார்த்திங்கன்னா 5,000 ரூபாய் சொல்லியிருந்தார். ஒருத்தர் வந்து பேரம் பேசிகிட்டு இருந்தார். ஸோ வாங்கினாரா என்னன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜானகிராமன் அண்ணன் கடைக்கு வந்திருக்கோம். ஒரு நல்ல கிட்டார் ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. இந்த கிட்டார் வந்து ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த சவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா போஷோடைய ஒரு ஸ்பீக்கர் டாக் ஒன்று இருந்தது. ஸோ இப்போ இது வந்து நிறைய பல்லாவரத்தில் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து யார் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ ஐஃபோன்லாம் வந்து பழைய மாடல் வந்து இப்போ அதிகமாக யாரும் யூஸ் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்னென்ன பொருட்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். கைஸ், அப்புறமா ஒரு பெண்டுலம் கிளாக் ஒன்று இருந்ததுங்க. இது வந்து மெக்கானிக்கல் கிளாக் கிடையாது, குவார்ட்ஸ் டைப், அதாவது பேட்டரியில் யூஸ் ஆகிற பெண்டுலம் கிளாக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். சில பூம் பாக்ஸ் வச்சுருந்தாரு, பேனாசோனிக்ஸு, பிலிப்ஸு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் இருந்தது. இவர்கிட்ட எப்போவுமே பூம் பாக்ஸ் இருக்குங்க. 500லேருந்து வந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அப் டு 2,500 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு உடன் பேரல் ஒன்று பார்க்க முடிஞ்சுது. இப்போ கூட வந்து பாருங்களேன், இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். வுட்டு தான், ஆனால் வந்து எத்தனை வருஷம் ஆயிருக்கும், இது ரொம்ப வருஷம் ஆயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போ இது என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டங்களை இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம்லாம் வந்து வச்சுருப்பார் இவர். கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து 8 kg மினி சிலிண்டரு, அடுப்பு சேர்த்து செட்டாக வச்சுருக்கிறாரு. இது வந்து 2,000 ரூபா சொல்கிறாருங்க.
ஸோ செட்டாகவே கொடுத்துட்றேன் 2000 ருபீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. 2000 ருபீஸ்க்கு வந்து இது ஒர்த்து மாதிரி தாங்க இருக்குது. வேறு என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். டேப் ரிகார்ட் செட் 2 இருக்குது, பேனாசோனிக் இது. ஸோ எப்போவுமே வந்து டேப் ரிகார்ட் செட் வச்சுருப்பார். மக்களே, நம்ம வந்து அடுத்த கடைக்கு போகலாம். அங்கே வேறு ஏதாவது பொருட்கள் இருக்கா அப்படின்ட்டு. நம்ம கண்ணுக்கு வந்து இந்த காஃபி மேக்கர் ஒன்று பட்டுச்சு. இது வந்து காஃபி மேக்கர் தான் நினைக்கிறேன், நான் சரியாக தப்பாக சொல்கிறேன்னான்னு தெரியல. ஸோ இந்த பொருள் வந்து புதுசாக இருந்ததுங்க, யாருமே யூஸ் பண்ணல. இது நல்லா கவரோடு அப்படியே பாக்ஸோடவே வச்சுருக்கிறாரு. கைஸ், இங்கே வந்து நிறைய ஹோம் அப்ளைன்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு. இது பேர் வந்து புல்புல் தாரா அப்படின்னு சொல்கிறாரு ஒருத்தர் கமெண்ட்டில். ஸோ தேங்க்ஸ் அவர் சொன்னதுக்கு. ஸோ அவர் சொன்னதால தான் வந்து எனக்கு அது பேர் தெரிஞ்சுது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கொஞ்சம் டேப் இருந்ததுங்க, ஒரு 5-6 டேப் இருந்தது ஒரே மாடலில். மேபி இது ஏதாவது ஆஃபீஸ் யூஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 1200 சொன்னாருங்க இது. அதுக்கப்புறமா ஒரு சாம்சங் டேப் கூட இருந்தது. இந்த சாம்சங் டேப் வந்து நம்பி வாங்கலாம், மோஸ்ட்லி இது வந்து ரெடி ஆகிடும். இது வந்து 500 சொன்னாருங்க. கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஜிப்ரானிக்ஸோட கார் சார்ஜர் ஒன்று இருந்தது. கார் சார்ஜர் கூடவே வந்து ஏர்பாட் மாதிரி கொடுத்து வச்சுருக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு ஐடியா தான் இது. ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா கம்மி ரேட்டு தாங்க, 150 தான் சொன்னார். பாக்ஸோடவே புது பீஸாகவே இருக்குது, தாராளமாக வாங்கலாங்க. இன்றைக்கி பல்லாவரம் சந்தை வந்து காலையில் மழை பெஞ்சு கொஞ்சம் நடந்து போகிறதுக்கெலாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க கவர் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. பிலிப்ஸோடைய ஒரு சின்ன ரேடியோ ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க, பாக்கெட் ரேடியோ. பேக் டோர் இல்லை, ப்ளஸ் கொஞ்சம் நனைஞ்சிருந்தது. ஆனால் மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இருந்தாலும் வந்து கொஞ்சம் தண்ணியில் பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேக் டோர் மிஸ்ஸிங்காக இருந்ததால் நான் வாங்கலை அது. ஸோ பாருங்கள், பொருட்கள்லாம் வந்து எப்படிலாம் வந்து போட்டு வச்சுருக்குறாங்க. ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம் வந்து அவங்க கேரி பண்ணி திரும்பவும் வந்து அடுத்த வாரம் கொண்டு வர்றது. ஸோ இப்போ கொஞ்சம் மழை கம்மி ஆகிடுச்சிங்க. ஸோ வேறு என்னென்ன பொருட்கள் ஏதாவது கடைகளில் இருக்கா அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் ரிட்டன் போகும்போது இந்த ஷாப்பு வந்திருந்தேன். நிறைய பென்கியூ ப்ரொஜெக்டர் வச்சுருந்தாங்க. ஸோ இவர்கிட்ட வந்து எப்போவுமே வந்து ப்ரொஜெக்டர் நான் நிறைய டைம் பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா மானிட்டர்ஸ் இருந்ததுங்க. இது ஏதாவது ஆஃபீஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ரோல் நம்பர்லாம் போட்டிருக்குது. ஸோ ஒரு 2 மானிட்டர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்க மாதிரி இருக்குது. மற்ற மானிட்டர்லாம் வந்து எல்சிடி பேர்ன் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஃபேன் இருந்தது, கிராம்ப்டனுடைய ஃபேனு. புது ஃபேன் தான் நினைக்கிறேங்க இது. அப்படியே பாக்ஸோடவே இருக்குது பாருங்களேன், இந்த லீஃபு ஹெட்டு எல்லாமே பாக்ஸாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே இந்த ஷாப்புக்கு வந்தங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம். இது வந்து ஒரு சின்ன மினி கூலருங்க இது, ஃப்ரிட்ஜு மாதிரி. ஆனால் வந்து ஃப்ரிட்ஜு மாதிரி ஐஸ் க்யூப் ஆகுமான்னு தெரியல. ஸோ ஆனால் வந்து கூலிங்காக இருக்கும், கூலிங்காகவும் வச்சுக்கலாம், வார்மாகவும் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து போட்டிருந்தது இது. ஸோ இது நான் வாங்கலாம் அப்படின்னு தான் ஒரு ஐடியாவில் இருந்தேன். சரி, ஆல்ரெடி வந்து நம்ம இந்த ஆர்சி டாய்லாம் வந்து வாங்கிட்டோமே, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேரி பண்ணிட்டு போகிறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் வச்சுட்டேங்க. நடுவில் வேறு ஒரு ட்ரே வரும்னு நினைக்கிறேங்க, அந்த ட்ரே கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நான் இதை அப்படியே வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கடைக்கு வந்திருக்குறோம். இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்சி ஹெலிகாப்டர் ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. நல்ல பெரிய சைஸ், ஒரு 1.5 அடி இருக்கும்னு நினைக்கிறேன் இது. இது மட்டும் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கியிருப்பேன். ஆனால் ஹெவி டேமேஜுங்க, வாட்டர் லாக் ஆகிருக்கு ஃபுல்லாக, வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரஸ்ட்டு பிடிச்சிருக்கு. ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எனக்கு தெரிஞ்சு எந்த யூஸும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். சர்க்யூட் போர்டு ஃபுல்லாகவே வந்து நனைஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஷாப்பில் ஐவாவுடைய ஒரு கேசட் பிளேயர் ஒன்று பார்த்தேன். ஸோ கண்டிஷன் வந்து ஓகே தான், கொஞ்சம் நனைஞ்சிருக்குது, இருந்தாலும் வந்து ஓகே தான். நனைஞ்சிருக்க செட்டு வந்து வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துன்னு வச்சிங்களேன். ஸோ பவர் ஆன் கண்டிஷனில் இருக்கும்போது ஒரு பொருள் வந்து தண்ணியில் பட்டு நனைஞ்சிச்சின்னா அது வந்து கஷ்டம். ஸோ இது வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வாங்கலாம். அது கூடவே சன்னின்ற ஒரு ரேடியோ கூட இருந்ததுங்க. ஸோ இது கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்ம வச்சாச்சு, வாங்கலை. அவுஜாவுடைய ஒரு ஆம்பிளிஃபையர் இருந்ததுங்க, 1000 ருபீஸ் சொன்னார். இது 1000 ருபீஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தான் நினைக்கிறேன், ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஐஃபை ஸ்பீக்கர்ஸு அதெல்லாம் வச்சுருந்தார். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே மூவ் பண்ணி அடுத்த ஷாப்புக்கு வந்துவிட்டோம். இங்கே வந்து ஒரு காஃபி மேக்கர் ஒன்று இருக்குது பாருங்கள், ஏவிடி பிராண்டு பேர் போட்டு அப்படியே இருக்குது. பல்லாவரம் சந்தை வந்து மோஸ்ட்லி வந்து இந்த பிஸ்னஸ் பீப்புளு, அதுக்கப்புறமா டெக்னீஷியன்ஸு, ரிப்பேர் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வரப்பிரசாதங்க. நிறைய பேருக்கு வந்து நிறைய பொருட்கள் கிடைக்குது, அதை எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க பொருட்களை. ஸோ நம்மளும் கொஞ்சம் பிஃபோராக வந்தோன்னா நல்ல நல்ல பொருட்கள் கிடைக்கும். இங்கே ஒரு PS2 ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. ஸோ அடுத்ததாக வந்து நிறைய ரிமோட்லாம் வந்து கொஞ்சம் வச்சுருந்தார். கைஸ் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து வெளியே வந்துட்டோங்க.
ஸோ வெளியே வர கொஞ்சம் கொஞ்சம் கடைகள் இருக்குது. ஸோ அந்தந்த கடைகளில் மட்டும் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படி பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பிடலாம். சோனியோட ஒரு ரேடியோ ஒன்று இருந்தது, ரேடியோ செட்டு. பட் இது வந்து பார்க்க நல்லா தான் இருந்தது. ஆனால் இதுக்குமே வந்து டோர் மிஸ்ஸிங்க, பேட்ரி டோர் வந்து மிஸ்ஸிங். ஸோ கண்டிஷனும் வந்து என்ன கண்டிஷன்னு தெரியல. ஆனால் வந்து அந்த டியூனிங்கு முள்ளெலாம் வந்து நகருது. பேண்டு டியூன் பண்ணுற முள் வந்து மூவ் ஆகுது. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஷாப் வந்திருக்கோம். இங்கே வந்து நிறைய ஆம்பிளிஃபயர்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாரு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபா 3500 அப்படின்ற ரேட்டில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இவர்கிட்ட நம்ம வந்து வழக்கமாக வாங்குகிற கடை தான். ஸோ இருக்கிற கண்டிஷனை ஆசிட்டிஸ் கண்டிஷன் அப்படி சொல்லி கொடுத்துருவார். இது வந்து என்ன கண்டிஷன்னு தெரியல. ஸோ அதனால் வந்து அந்த ரேட்டு கொடுக்குறேன் சார், ரேட்டை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ வேறு என்னென்ன இங்கே வந்து பொருட்கள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துடலாம். ஹோம் தேட்டர் வச்சுருக்கிறாருங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இது வந்து ஹுண்டாயிதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படியே வந்து ஒரு டிஸ்க் அப்படியே வச்சுருக்கிறாரு. இந்த ஹாட் அண்ட் சில் வாட்டர் கூலர் வந்து லாஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி கூட இருந்ததுங்க. ஐபாலோடைய ஒரு டேப்லெட் ஒன்று பார்க்க முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு இது வந்து 1200 சொல்லியிருந்தார். கண்டிஷன் வந்து அன்னோன் கண்டிஷன் தான். ஆன் ஆகுமா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பேட்ரி ட்ரை ஆகிருக்குங்க. ஸோ நீட்டான கண்டிஷனில் தான் இருந்தது. உள்ள டிஸ்பிளே எதுவுமே உடையல. வாங்கினா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் பீரோ ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. நல்லா வந்து ஹெவியாக இருந்தது. ஸோ இப்போ வர மெட்டல் பீரோலாம் வந்து அந்தளவுக்கு அந்த மெட்டலோடைய திக்னஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. இது வந்து பாருங்களேன் கொஞ்சம் பழைய மாடலு. அதனாலுமே வந்து நல்ல கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. அந்த தகடோடைய குவாலிட்டிலாம் வந்து நல்லா இருக்குது. ப்ளஸ்ஸு வந்து கீயோடு இருக்குது பாருங்கள். இந்த பீரோவில் லாக்லாம் நல்லா ஒர்க் ஆகுது. ப்ளஸ் வந்து கீஸுமே வந்து இதுக்கு அவைலபிளாக இருக்குது. இது வந்து 2500 சொன்னாருங்க. 2500 எனக்கு தெரிஞ்சு நான் தாராளமாக வாங்கலாம் அப்படின்னு தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஏன்னா வந்து அதோடைய மெட்டல் குவாலிட்டி நல்லா இருந்தது. ஸோ அதனால் சரி. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிரிண்டரு, இது வந்து 1500 சொன்னார் இந்த பிரிண்டர். ஸோ இவர்கிட்ட நான் வந்து நிறைய பொருட்கள் வாங்கியிருக்கிறேன். ஸோ அதனால் வந்து இருக்கிறதா சொல்லிவிடுவாருங்க. ஒர்க் ஆகலைன்னா ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிவிடுவார். அதுக்கப்புறமா ஒரு டெல்லு லேப்டாப் ஒன்று இருந்தது. இந்த லேப்டாப் வந்து கண்டிஷன் வந்து ஆன் கண்டிஷன் கிடையாது, அன்னோன் கண்டிஷன் தான். ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா இன்டெல் i5. இதை வந்து எடுத்தோன்னா கண்டிப்பாக வந்து இதை ரெடி பண்ணிடலாங்க. ஏன்னா இதை வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். யாருமே வந்து ஓப்பன் பண்ணாத மாதிரி தான் இருக்குது. ஸ்க்ரூஸ்லாம் வந்து அன்ஸ்க்ரூ ஆகலை. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ண மாதிரி வந்து எதுவும் அந்த பிளாஸ்டிக்கில் வந்து இது ஆகலைங்க. ஸோ அதனால் வந்து இது கண்டிப்பாக எடுத்துடலாம். ஸோ காய்ஸ், ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கிளம்பியாச்சு. பார்க்கிங் வந்துட்டோம். டேடி வந்து ஒரு மந்திர விளக்கை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அதை பிடிச்சிருக்காரு பாருங்கள். ஸோ வீட்டில் வந்து அவருக்கு கொண்டு போயிட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், எப்படி அது ஒர்க் ஆகுது, ஸோ என்ன இருக்கும்ன்ட்டு. காய்ஸ், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த பொருளை தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். காய்ஸ், வாங்கின பொருள் எல்லாத்தையுமே வந்து ஹாலில் வச்சு அப்படியே ஒரு கடையை போட்ட மாதிரி போட்டாச்சு. ஸோ வீட்டில் வந்து அப்படி இப்படின்னு பொய்யை பேசி நம்ம வந்து காசை பிடிங்கிட்டு போயிருக்கோம். ஸோ வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொருட்கள் எல்லாமே வந்து நமக்கான பொருட்களை வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறோம். சரி, ஓகே, பேசி சமாளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. ஸோ காய்ஸ், இப்போ வந்து அந்த லேம்ப்பு நம்ம வந்து அந்த பிளாஸ்மா பால் லேம்ப் வாங்கணும்ல, இது வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். எப்படியாவது இதில் வந்து சின்ன ஃபால்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நானுமே வாங்கினேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போட்டு செக் பண்ணி பார்த்தேன். காய்ஸ், இந்த பிளாஸ்மா பால் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னா, இந்த பெரிய கண்ணாடி பந்து மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து ஒரு கேஸ் இருக்கும். நியான் கேஸு, எக்ஸான் கேஸுன்னு வந்து சில கேஸ் இருக்கும். நடுவில் வந்து ஒரு ராடு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, எலக்ட்ரோ ராடு. ஸோ அந்த ராட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஹை வோல்டேஜ் வரும், சரிங்களா. லோ கரண்ட்டில் வர்றதை வந்து ஹை வோல்டேஜாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த ஹை வோல்டேஜ் கரண்ட் வந்து இந்த கேஸ் கூட மிக்ஸ் ஆகும் போது நம்மளுக்கு இந்த வேவ் மாதிரி தெரியுது பாருங்கள். அது ஏன் நம்ம கை வச்சோன்னே வந்து நம்ம பக்கம் வந்து அந்த வேவ்ஸ் வருது அப்படின்னா, நம்ம கையோடு வந்து அது காண்டாக்ட் ஆகுதுங்க. ஸோ அதனால் வந்து அந்த வேவ்ஸ் வந்து நம்ம கை பக்கமாக திரும்புது.
ஸோ இது வந்து எப்படின்னா கரண்ட் வந்து லோ கரண்ட்டு தான், ஏன்னா இது வந்து ஒரு டாய் கேட்டகரி அப்படின்றதால. ஆனால் ஹை வோல்டேஜ் வந்து உள்ளே ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த ஹை வோல்டேஜ் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த கண்ணாடி பந்துக்குள்ளே இருக்கிற நியான் கேஸு எக்ஸான் கேஸ் கூட வந்து மிக்ஸ் ஆகிறதால நமக்கு வந்து இந்த பர்பிள் கலரில் வேவ்ஸ் தெரியுது. இந்த மாதிரி வேவ்ஸ் வந்து நீங்கள் இந்த சிஆர்டி மானிட்டரில் வந்து அந்த எல்ஓடி காயில் பக்கத்தில், அதாவது ஃப்ளைபேக் காயில், அந்த காயிலேருந்து சிஆர்டி மானிட்டருக்குள்ளே வந்து இந்த மாதிரி தான் ஒரு ஹை வோல்டேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், ஆனால் வந்து கரண்ட்டோடைய வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு டாயில். ஸோ அதனால் வந்து இது ஷாக் அடிக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஷாக் அடிக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பத்திரமா யூஸ் பண்ணணும். இதை வந்து யாரெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா, இந்த ஃபேஸ் மேக்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஹார்ட் சர்ஜரி பண்ணி ஃபேஸ் மேக் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும். அதுக்கப்புறமா ரொம்ப மைன்யூட்டான காம்பனண்ட்டு நம்ம பக்கத்தில் வந்து வச்சோன்னா அந்த காம்பனண்ட் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, இருந்தாலும் வந்து பாருங்களேன் இது எவ்வளோ அழகாக இருக்குது. டெஸ்லாவுடைய ஒரு கண்டுபிடிப்பு தாங்க இது. ஸோ அந்த கான்செப்ட் வச்சு தான் இது வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம விரிவாக நிறைய பேசலாம், பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். ஸோ எப்படி வந்து ஒரு மாயாஜாலம் மாதிரி இருக்குது பாருங்கள், மாயாஜால பந்து மாதிரி இருக்குது. ஸோ இதை வச்சு தான் வந்து டேடியை வந்து இதில் கை வச்சிங்கன்னா முடி கொட்டிடும் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவரும் வந்து நம்பிட்டார். இதை பார்த்தோன்னே வந்து அவருக்கு ஆச்சரியமாகிடுச்சிங்க. ஸோ எப்படிலாம் வந்து இருக்குது அப்படின்ட்டு. கைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. நான் பலாவரத்தில் வாங்கினதுலேயே எனக்கு யூனிக்கான ஒரு பொருள்னா அது இந்த பொருளையும் சொல்லுவேன். பாருங்களேன் அந்த பர்பிள் கலரில் அந்த எலக்ட்ரிக் வேவ் வந்து எப்படி வருது பாருங்கள். ஸோ கைஸ் இது கூட வந்து அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் டைம் பண்ணி கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ கைஸ் நம்ம வந்து வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் வந்து உபயோகமாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அந்த ஆர்சி ஹெலிகாப்டர்லாம் நான் ரெடி பண்ணி வீடியோவாக போடுறேன், ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன், அப்படி இல்லைனா வந்து ஒரு லாங் வீடியோ மாதிரி ரெடி பண்ணி போடுறேங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி நான் இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாஸ்மா பாலை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.